ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக இயேசுவிடம் வந்து, என் மகனை சுகமாக்க வேண்டும், அவன் நெருப்பிலும் தண்ணீரிலும் விழுகிறான், நம்முடைய சீஷர்களால் அவனை குணமாக்க முடியவில்லை, பல விதத்தில் நான் முயற்சி எடுத்து தோற்று போனேன், ஆனாலும் நம்பிக்கை இல்லாமல் இயேசுவாது சுகமாக்கட்டும் என்று சொல்லி இரு மனதோடு தான் அவன் வந்து நிற்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் மகனுக்கு சுகம் கிடைக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், தகப்பனிடத்தில் ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவனமாகவே அந்த மனிதன் புரிந்து கொள்கிறான், நம்முடைய மகனுக்கு நீ சுகமே ஆகாது, என் மகனுடைய நிலைமை பரிதாபம் தான் சொல்லி அங்கலாய்த்த அந்த மகனுடைய சுகத்தை கேட்பதற்கு பதிலாக தனக்கு விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லி, எனக்கு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே, அவிசுவாசத்தை எடுத்து போடும் என்று சொல்லி ஜபிக்கிறார். இயேசு அதை கேட்டு இறங்கி அந்த மகனுக்கு சுகம் கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், அநேக நேரத்தில் நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம், அநேக நேரத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம், முயற்சிகள் எடுத்து அல்லது பல காரியங்களிலே குறைவுகள் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து கூட படிப்பிலே குறைவா இருந்தால் உடனே நீ அவ்வளவுதான் முடிவு எடுத்து விடுகிறோம், இனி எதிர்காலம் நன்றாக இருக்காது என்று சொல்லி நாமே தீர்மானித்து விடுகிறோம். அப்படி அல்ல. நாம் விசுவாசிக்கலாம், நம்முடைய காரியமா இருக்கலாம், நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம், வயோதிப காலமாக இருக்கலாம், எதுவானாலும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தால் நம்முடைய வயது ஒரு பொருட்டே அல்ல, அதை தாண்டி சாதிக்க முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். இன்னைக்கெல்லாம் 40 வயது தாண்டிட்டாலே ஏதாவது பிரச்சனை வந்தா மருத்துவம் சொல்லும், அப்படிதாங்க வயசாயிடுச்சுலாம், எல்லாருக்கும் அங்குதான் பிரச்சனை. அப்படி அல்ல, வயதை வைத்து ஆண்டவர் இது பண்ணுவதில்லை. பலவீனமான சரீரத்தை எந்த சூழ்நிலையிலும் இயேசுவால் பலப்படுத்த முடியும், சுகமாக்க முடியும், விடுவிக்க முடியும், ஏன் பயன்படுத்தக்கூட முடியும். ஜப்பான் தேசத்திலே கோல்டன் போல்ட் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நான் படித்தேன். எப்படி உசேன் போல்ட் ஓட்டப்பந்தயத்திலே ஒலிம்பிக்கிலே சாதித்தது போல இந்த மனிதனுக்கு 105 வயது. 100 வயதுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஓட்டப்பந்தயத்தை வைக்கும் பொழுது 100 மீட்டர் ஓட்டத்தை 42 செகண்ட்ல அவர் ஓடி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே எல்லாருமே பேட்டி காண்கிறாங்க, இவ்வளவு வயசுல இவ்வளவு ஸ்பீடா எப்படி ஓட முடியும் போது அவர் சொல்லுகிறார், இதுவும் எனக்கு அதிகம், இன்னும் இதை விட குறைவான செகண்ட்ல நான் ஓடி முடிக்கத்தான் என்னுடைய விருப்பம், அதற்கு தான் முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் இவர் பிராக்டிஸ் எடுக்கும் போதெல்லாம் 36 செகண்ட்லயே முடிச்சிருந்தாராம். பாருங்கள், உலகமே பிரமித்து திரும்பி பார்க்கிறது. அப்ப அவர் சொல்லுகிறார், 90 வயது வரை என் நண்பர்களோடு பேசுவேன், விளையாடுவேன், ஆனால் 90 வயதுக்கு பிறகு நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். எல்லா நண்பர்களும் இறந்து போய்விட்டார்கள், எனக்கு துணையே கிடையாது. என்ன செய்வது, இந்த தனிமை எப்படி போக்குவதுன்னு சொல்லி நான் ஓட்டப்பந்தய பயிற்சி எடுக்க ஆரம்பித்தேன். அது வீணாக போகவில்லை. 105 வயது எனக்கு இப்பொழுது. கின்னஸ் புக் ரெக்கார்ட் வச்சிருக்கிறேன்னா என்னுடைய முயற்சிகள், என்னுடைய தைரியம், நான் வைத்திருந்த விசுவாசம் என்று சொல்லி அளவு அவர் பேசுகிறார். யோசித்து பாருங்கள், நாம் நடக்க கூட யோசிக்கிறோம், கேட்டால் 40 வயது என்று சொல்லுகிறார்கள், 50 வயது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய விசுவாசம் எங்கே போனது? பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது எப்படி பலவீனமா இருக்க முடியும்? இன்னைக்கு பலவீனமா இருக்கிறோம், முடியாதுன்னு சொல்லி சூழ்நிலைக்குள் வந்து விட்டோம். இன்னைக்கு எதிர்காலம் இல்லை. +2 எக்ஸாம் மார்க் வந்துச்சு, பையன் மார்க் கம்மி, பொண்ணு மார்க் கம்மி, அல்லது 10th ரிசல்ட் வரும்போது இவங்கெல்லாம் இனி அப்படி முடிவுக்கே வர வேண்டாம். குறைவுகள் இருக்கலாம், வயது ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்ப்போமானால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த விசுவாசத்தோடு உன்னதமான தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. விசுவாசம் இல்லாமல் நம்மை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமே. இந்த நாட்டில் அவிசுவாசத்தினாலே, சூழ்நிலை சாதகமா இல்லாதனாலே, எதிர்த்து நிற்கிற அல்ல முன்பாக இருக்க சவால் நிமித்தமாய் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் இனி அவ்வளவுதான், நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன், என் எதிர்காலம் கேள்விக்குறி, எனக்கு துணை என்பது இல்லை, நான் அனாதை போல் இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணோக்கி பாருங்க. வயதாகிவிட்டது, என் வயோதிபம் கடினமாக இருக்கிறது சில வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தைரியப்படுத்தி, இன்னும் எனக்கு பலன் இருக்கிறது, இன்னும் என்னால் செய்ய முடியும், இன்னும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்த முடியும், சாதிக்க முடியும் என்கிற சிந்தை ஒவ்வொருக்கும் உண்டாகட்டும். தோல்விகளை ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற தேவனப்பா, பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பலன் கொடுக்கிற தேவன், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் அப்பா, சவால்களை கூட சாதனைகளாய் மாற்றி சோதனைகளை ஜெயிக்க வைக்கிற தேவன். இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தைரியத்தையும் பலத்தையும் விசுவாசத்தையும் கூட்டி கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை மேலாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறனால பிதாவே, ஆமேன், ஆமேன். எதிர்காலத்தை குறித்தோ பிள்ளைகளுடைய சூழ்நிலை குறித்தோ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்து இன்னும்
எனக்கு பலன் இருக்கு, என்னால் முடியும் என்கிற விசுவாசத்துக்குள் வாங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.